ஒரு காலத்தில் ஆலிஸ் என்ற ஆர்வமும் துணிவும் கொண்ட ஒரு சிறிய பெண் இருந்தாள். அவளுக்கு பிரகாசமான நீல கண்கள் மற்றும் தங்கம் போன்ற சுருள்கள் நிறைந்த தலைமுடி இருந்தது. ஆலிஸ் சோலையிலுள்ள அழகான பூக்களோடு அல்லது அருகிலுள்ள காடிலோ எங்கு இருந்தாலும் ஆராய்வதை விரும்பினாள். ஒரு வெயிலான பிற்பகலில் ஆலிஸ் தன் பெரிய சகோதரியுடன் நடக்கும்போது ஒரு விசித்திரமான வெள்ளை முயலை, அது ஒரு மேல் கோட் அணிந்து ஒரு ஜேப் கடிகாரம் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அது ஆலிஸ் பார்த்த மிக விசித்திரமான காட்சி. ஓ கடவுளே, ஓ கடவுளே, நான் மிகவும் தாமதமாகி விடுவேன் என்று முயல் கூச்சலிட்டது. ஒரு முறையும் யோசிக்காமல் ஆலிஸ் அவனை பின்தொடர்ந்து ஓடினாள். ஒரு பூனை போல் அவளுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. முயல் ஒரு முயல் துளையில் விரைந்து ஓடியது. ஆர்வமுள்ள ஆலிஸ் தயங்காமல் அவனை பின்தொடர்ந்து அவள் முன்பு ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒரு மாய உலகிற்குள் உருண்டு விழுந்தாள். ஆலிஸ் விழும்போது அவள் மெதுவாக மிதந்து செல்லும் உணர்வு ஏற்பட்டது. அவளைச் சுற்றி புத்தக அலமாரிகள், படங்கள் மற்றும் விசித்திரமான சிறிய பொருட்கள் மிதந்தன. இறுதியாக ஆலிஸ் தரையில் இறங்கினாள். அவள் தன்னை பல கதவுகள் நிறைந்த ஒரு அறையில் காண்பதைக் கண்டாள். ஒவ்வொரு கதவும் வெவ்வேறு அளவில் இருந்தது. அதில் மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஒரு பூசை மேசை, அதில் ஒரு கூஜை விசை மற்றும் என குடி என்று எழுதப்பட்ட ஒரு பாட்டில இருந்தது. துணிச்சலுடன் ஆலிஸ் அந்த பாட்டிலிருந்து சிறிது குடித்தாள். உடனே ஒரு எலி அளவுக்கு சுருங்கிவிட்டாள். ஓ, இது என்ன ஒரு விசித்திரமான இடம் என்று ஆலிஸ் சொன்னாள். ஒரு சிறிய கதவை திறந்த பிறகு அவள் ஒரு தோட்டத்துக்குள் சென்றாள். அங்கு பூக்கள் பேசும் திறனும் சதுரங்க கட்டைகள் சுற்றித் திரியும் தன்மையும் இருந்தது. ஆலிஸ் மிகவும் விசித்திரமான கதாபாத்திரங்களை சந்தித்தாள். உதாரணமாக செஷியர் பூனை. அது ஒரு காதிலிருந்து மற்ற காது வரை புன்னகை செய்து மெதுவாக மறைந்துவிடும். அவள் மத்ஹாற்றும் மார்ச் ஹேருமுடன் அவள் பார்த்த மிக பைத்தியமான தேநீர் விருந்தில் உணவு உண்டாள். அவர்கள் புதிராக பேசினார்கள், அர்த்தமற்றவற்றில் சிரித்தார்கள், எவ்வளவு குடித்தாலும் தீராத தேநீரை ஊற்றினார்கள். பின்னர் கோபமாக இருந்த ஹார்ட்ஸ் ராணி வந்தாள். அவள் எல்லோரும் பாம்புகளால் குரோக்கே விளையாட வேண்டும் என்று கட்டளையிட்டாள். இதை ஆலிஸ் மிகவும் நகைச்சுவையாக கண்டாள். சிரிப்பதை தடுக்க முடியவில்லை. தன் சாகசம் முழுவதும் வண்டர்லாந்தில் விசித்திரமான மர்மங்கள் நிறைந்துள்ளன என்பதை ஆலிஸ் அறிந்தாள். பல விஷயங்கள் அதிக அர்த்தமில்லாதவையாக இருந்தாலும் அந்த மாயமான நிலம் அவளுக்கு கற்பனை, துணிச்சல் மற்றும் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை ஏற்கும் முக்கியத்துவத்தை கற்றுத்தந்தது என்பதை அவள் உணர்ந்தாள். ஆலிஸ் மீண்டும் தன் உலகில் தன் சகோதரியின் அருகில் ஒரு மரத்தின் கீழ் படுத்திருந்த போது விழித்தாள். இது எல்லாம் ஒரு கனவா என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவள் கண்களை மூடும் போதெல்லாம் செஷியர் பூனையின் புன்னகையையும் மெட்ஹார்ட்டரின் சிரிப்பையும் அவள் பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது.